பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குனுடைய ஜபமும் அருவருப்பானதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. மகனே மகளே, ப்ரேயர் பண்ண மட்டும் போதாதுப்பா, நீ பைபிள் படிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரேயர் பண்றோம். ஏசப்பா என் வாழ்க்கையில் இது செய்யுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் இது செய்யுங்க, நான் ஒரு நல்ல வேலைக்காக எதிர்பார்த்து காத்துருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு பைக் வேணும், ஏசப்பா இந்த உலகத்துல நிறைய காரியம் எதிர்பார்ப்பு தேவைகள் எனக்கு இருக்கு, அதெல்லாம் நிறைவேற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம நிறைய டைம் ப்ரேயர் பண்றோம். ப்ரேயர் பண்றது தப்பே கிடையாது. நீங்க ப்ரேயர் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்க்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க மட்டும் என்கிட்ட பேசினா போதுமா, நானும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. நம்ம ப்ரேயர் பண்றது ஏசப்பா கிட்ட நம்ம பேசுறது. ஏசப்பா நம்ம கிட்ட பேசணும்னா நம்ம பைபிள் படிக்கணும். நம்ம பைபிள் படிச்சாதான் ஏசப்பா நம்ம கிட்ட பேசுவாரு. கர்த்தருக்கு சித்தமான காரியம் நம்ம லைஃப்ல நிச்சயமா நடக்கும். அது நமக்கு நடக்கணும்னா ஏசப்பா நம்ம கிட்ட பேசணும். நம்ம கிட்ட பேசணும்னா நம்ம நிச்சயமா பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சா மட்டும்தான் ஏசப்பா நம்ம கிட்ட பேச முடியும். ஏசப்பா என்கிட்ட பேசவே மாட்டார் நினைச்சு